Plots in G Square Regal Park at 4299 per square feet. Call 893999 89393. இல்ல அதான் இப்போ ஏற்கனவே 70% பேர் நியூ ரெஜிம்க்கு வந்துட்டாங்க. இப்போ 12 லட்சம்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட 90% பேர் வந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் என்ன சொல்லிடலாம், 90% இதுதான் பண்றாங்க, ஓல்ட் ரெஜிம்க்கு தேர் ஆர் நோ டேக்கர்ஸ், யாருமே அது பக்கம் போறது இல்ல, அதனால அதை நாங்க முடித்து வைக்கிறோம்னு சொல்லிடுவாங்களோ? சொல்லலாம். ஓல்டு ரெஜிம்ல சேமிப்புங்கிற ஒண்ணை யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் நானும் அடுத்து கேட்கணும்னு இருந்தேன். எஸ் சார். ஆமா, ஓல்டு ரெஜிம்ல சேமிப்புல இருந்து நகர்ந்துட்டோம். ஒரு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இதற்கு முந்தைய தலைமுறை, அதுக்கு முந்தைய தலைமுறை கேட்டீங்கன்னா அவங்க வாங்கியிருந்த சம்பளத்துல அவங்க 100 ரூபாய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டி இருப்பாங்க. ஆமா, அவங்க வாங்கின சம்பளத்து மாதிரி இப்ப எத்தனையோ பங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1970க்கும் 2020க்கும் இல்ல 75க்கும் 25க்கும் வச்சுக்கோங்களேன். அந்த சம்பளம் எத்தனையோ மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல்ல. ஆனா 100 ரூபாங்கிறது 30,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய் தானே ப்ராவிடன்ட் ஃபண்டா இருக்கணும். 1,200 ரூபாயில இருந்து 2,400 ரூபாய் 500 ரூபாய்க்கு மேல போல. அதனால சேமிப்புல இருந்து மக்கள் நகர்ந்துட்டாங்க. இத நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி, கையில பணத்தை செலவழிக்க நினைக்கிறாங்களான்னாக்க அதோட நினைச்சிட்டாங்க. சேமிக்கிறதுங்கிறது உன்னோட சாமர்த்தியம் பா அப்படின்ட்டாங்க. அதான் இப்ப சொல்லி இருக்கிறதுல இந்த ஏற்கனவே ஸ்மால் சேவிங்ஸ்லாம் வந்து வரலாறு காணாத லோல தான் இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு தான் இப்போ பேசப்படுது. அது என்எஸ்சியா இருக்கட்டும், என்எஸ்எஸ், ஒரு காலத்துல நீங்க சொன்னது போல அப்பா அம்மா ஜெனரேஷன்ல அதுதான் ஒரு பெரிய சேமிப்பா இருக்கும். இப்போ வந்து அது மாறி வருகிறது. இன்னைக்கு நிதியமைச்சர்கிட்டே நம்ம இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அவங்க இன்னைக்கு இளைஞர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி போறாங்க, ட்ரேடிங் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க, அவங்க வேற மாதிரி சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ட்ரெண்ட் பாக்குறீங்களா நீங்க? ஆமா, அதுல வந்து இந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ங்கிறதுக்கு உண்டான இளம் வயது இளம் ரத்தமா இருக்கிறதுனால அவங்களால தாங்க முடியாது. ஏதாவது ஒரு வீழ்ச்சி இருந்தா கூட தாங்க முடியாது. ஏதாவது ஒரு எழுச்சி இருந்ததுன்னா உடனடியாக அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. காலையில 1000 பாயிண்ட் ஏறிச்சு சென்செக்ஸ், கையில சாக்கு வச்சிருந்தவங்க எல்லாம் வித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்வா கல்ச்சர் அது இதுங்கிறதுல பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது இன்னும் ஏறும். அந்த ஷேர் வச்சிருந்தவங்க நாளை வரைக்கும் வெயிட் பண்ணா இன்னும் கூட கொஞ்சம் ஏறி இருக்கும். ஆனா இன்னைக்கு வித்திருப்பாங்க. ஆனா என்எஸ்சி இதெல்லாம் அந்த சேவிங்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 3 மணி நேரம் நான் போஸ்ட் ஆபீஸ்ல as an agent ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஏராளமான கிளைண்ட்ஸ் எனக்கு, ஏராளமான கிளைண்ட்ஸ் எனக்கு 1000 கிளைண்ட் எனக்கு இருந்தாங்க. என்எஸ்சி என்எஸ்எஸ் இதுக்கெல்லாம் மட்டுமே. ஆனா இப்ப அது போயாச்சு. அது மெல்ல மெல்ல இந்த ஓல்டு ஜெனரேஷன்ல இருந்து மக்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வருது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்கணும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அதுல அந்த கேபிட்டல் கெயின்ஸ்ல கொஞ்சம் மாற்றம் வருதா, ஏதாவது வேற ஏதாவது சொல்றாங்களா? போன முறை ஏற்கனவே கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தது நினைக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் அது பிரயோஜனமே இல்ல. அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் கேபிட்டல் கெயின்ஸ். ஏன்னா நான் என் பணத்தை ரிஸ்க் பண்றேன், என்னோட லாஸ நீங்க கேரி ஓவர் பண்றதுக்கு அலோவ் பண்றீங்க. எனக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நான் வந்து ஒரு மைண்ட் செட்டோட போய் இன்வெஸ்ட் பண்ணேன் இல்ல, அதுக்கு ஒரு கன்செஷன் இந்த 1 லட்சத்துக்கு பதிலா ஒரு 3 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. கேபிட்டல் கெயின்ஸ் ஷேர்ஸ்ல, லேண்ட்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஷேர்ல இருக்கக்கூடிய வேல்யூ இன்க்ரீஸ்ல கேபிட்டல் கெயின்ஸ் 1 லாக் வரைக்கும் எக்ஸாம்ட், டிவிடெண்ட்ல ஒரு போர்ஷன் எக்ஸாம்ட். இத ரெண்டு ஏன்னா அந்த செக்டார, அதாவது ஷேர் மார்க்கெட் செக்டாருக்கு மக்கள் போய் சேரணும். அது அவங்களுக்கு தான் நல்லது. இப்ப இந்த தடவை பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ங்கறத ஃபார் ஸ்மால் ஸ்கேல் செக்டார் உருவாக்குறாங்க. இளைய தலைமுறையில என்ன ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்த ஒருத்தரை நீ ஒரு 1000 ரூபாய் இதுல போடுப்பான்னு சொன்னா போடுவாங்க. ஒரு ஸ்மால் ஸ்கேல் செக்டார் வளரட்டும், அதுக்கு இந்த ஃபண்ட் மறைமுகமா பயன்படுத்தட்டும். அது பட்ஜெட் முடிஞ்ச உடனே முழு பட்ஜெட்டை பாக்குற பொழுதுதான் தெரியும். ஸ்மால் ஸ்கேல் செக்டாருக்கெல்லாம் வரதுனால ஷேர் மார்க்கெட்ல வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸுக்கு கூடுதலான கன்செஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா டிவிடெண்ட் எல்லாம் டாக்ஸுக்குள்ள வந்துருது. டிவிடெண்ட் டாக்ஸுக்குள்ள வந்ததுக்கு மக்கள் தான் காரணம், அரசாங்கம் காரணம் இல்லை. ஏன்னா ஏஜ்டு பீப்புள்லாம் எனக்கு டாக்ஸே கிடையாது, எனக்கு டிடிஎஸ் பிடிக்கிறீங்க, அது ஒரு பெரிய தொல்லையா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நீங்களே போட்டுருங்கன்னு கொடுத்தாங்க. பட் கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம கொடுக்கலாம். பட் இப்போ ஓவராலா நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோமானால் இந்தியா வந்து இந்த வரி விதிப்பு முறை இந்த மாற்றங்கள்லாம் வர்றதை பார்க்கும்போது நீங்க சொல்ற சேவிங்ஸோடைய பேட்டர்னும் மாறுது அப்படின்னு சொல்லும்போது நாம ஒரு சேமிப்பு சார்ந்த பொருளாதாரம், வேற சேவிங்ஸ் எக்கானமி
அதனாலதான் நமக்கு வந்து ரிசெஷன்லாம் வந்த போது கூட அது பெருசா கை கொடுத்ததுலாம் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அதுல இருந்து தாண்டி ஒரு கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமியா நம்ம மாறுறோம், ஒரு மேற்கத்திய நாடுகளுடைய மாடல்ல நம்ம மாறிட்டு வரோம். ஆமா, அதுல நான் சேவ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பெரிய தண்டனை கிடையாது, ஆனா அதுக்கு உண்டான என்கரேஜ்மெண்ட், இன்சென்டிவ் இல்ல. எனக்கு இன்சென்டிவ், அதாவது நான் எனக்கு வட்டி வந்ததுன்னா அதுக்கு டாக்ஸ் உண்டு. அதான் எல்லாரும் போன வாரம் கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒண்ணு அலைஞ்சு ஒரு உலா வந்தது. அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு டாக்ஸே கிடையாது, 80 வயசு சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 80 வயசுக்கு மேல அது அரசாங்கம் கொண்டு வராது. அதற்கு காரணம் எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சூப்பர் சீனியர் சிட்டிசன் பேர்ல எப்படியே போட்டு டாக்ஸ் கட்டாம இருந்துருவாங்க. அதனால அது அரசாங்கம் கொண்டு வராது. அதுல 2 வகையான சிக்கல். அந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன் மறைந்து போகின்ற பொழுது அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கறதுங்கிறது மேக்ரோ லெவல்ல ஃபைட் வந்துடும். ஏன்னா அதுல ஒரு குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் பங்கு உண்டதாயிடும். ஏன்னா ஒரு இறந்து போறாருன்னா அவருடைய வாரிசுகள் எல்லாருக்குமே அதுல பங்கு உண்டு. அதனால அதை கொண்டு வர மாட்டாங்க. பட் அந்த இன்சென்டிவ் நமக்கு போடுறதுனால பட் அதெல்லாம் அப்படியே முள்ள 6% வந்துட்டு யாரும் அந்த சேவிங்ஸ்க்கு எல்லாம் வரதில்லை. அப்படின்ற இந்தியாவினுடைய அடிப்படை முகம் மாறிவிட்டது. ஒரு உதாரணத்தை பழைய உதாரணத்தை ஒரு ஹாஃப் மினிட்ல சொல்றேன். குஜராத்ல பூகம்பம் வந்த பொழுது அவர்களால் மீண்டு எழ முடிந்தது பல வருடங்களுக்கு முன்பு. அதற்கு சொல்லப்பட்ட அடிப்படை காரணம் பூகம்பம் தான் வந்தது, நெருப்பு வரல. பூகம்பத்தில் இடிபாடுகளுக்கு இடையேயும் அவர்கள் 1 வருடத்திற்கு சேமித்து வைத்திருந்த கோதுமை, அரிசி, பருப்பு, மற்ற மளிகை பொருள்களை அவர்களால் எடுக்க முடிந்தது. அதனால அவங்க ஒரு 3 மாச காலம் அதை வச்சு ஓட்டிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, குஜராத் மக்களினுடைய வருடத்திற்கு உண்டான சேமிப்புன்ற மனப்பான்மை பூகம்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியது. நம்ம கிராமங்கள்லயும் நெற்குதிர்கள்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் நம்மளை திட்டிருப்பாரு, பதில் தெரியாம என்னடா குதிர் மாதிரி நிக்கிறேன்னு சொல்லி இருப்பாரு. அந்த குதிர்கள் எல்லாம் அதுல இருந்து நம்ம நகர்ந்து வந்துட்டோம். அது 2008 ரிசெஷன்ல நம்ம தப்பிச்சதுக்கு கூட அது அந்த சேமிப்பு தான் பெரிய காரணமா சொல்லப்பட்டது. ஆமா, மிக முக்கியமான காரணம். உலகம் முழுவதும் வங்கிகள் கீழே விழுந்த பொழுது இந்தியாவிலே வங்கிகள் ஸ்திரமாக இருந்ததற்கு காரணம் அரசனுடைய சப்போர்ட்டும் தனி மனிதனுடைய குடும்பம் நின்றதற்கு காரணம் அவனுடைய நெடுங்கால பழங்கால நீண்ட சேமிப்பு மனப்பான்மை. அது 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 வேற ஏதாவது ஒரு இதுல இருந்து ஒரு லெசனா நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது நம்ம டாக்ஸ் ரிபேட் கொடுத்தாதான் சேமிப்போன்னு இல்லாம நமக்காக சேமிக்க தொடங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு. உண்மைதான், அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் மக்களுக்கு இடையே இந்த இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடியதுல இருந்து கூட அவங்க நகர்ந்து வந்துட்டாங்க. ஏன்னா என்னுடைய குடும்பம் ஏறத்தாழ எல்ஐசி என்கின்ற அரசு நிறுவனம் வருவதற்கு முன்னால் இருந்து இன்சூரன்ஸ்ல இருக்கிறவங்க நாங்க. 1945 இருந்து 50க்கு அப்புறம் தான் வருது, சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் எல்ஐசி வருது. அதுல இருந்து அந்த மனப்பான்மை, அதாவது சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து வந்திருந்த இந்த இன்சூரன்ஸ் மனப்பான்மையிலிருந்து மக்கள் நகர்ந்து விட்டார். அது ப்ரொடெக்ஷன், அது தேவையான தேவை, அது மக்களுக்கு தெரியல. அந்த சேமிப்பு குணத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு இன்சென்டிவ் கொடுத்தாதான், எனக்கு அந்த வட்டிக்கு நீ சலுகை கொடுத்தாதான் நான் சேமிப்பேன்னு இருக்கக்கூடாது. அது ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் அதை நம்ம சொல்லலாம், கேட்பார்கள் உண்டா, கடைபிடித்தேன் கேட்பார்கள். தாம்பரத்தில் இருந்து 5 நிமிடம் பாதி விலையில் G Square Regal Park